சென்னை மாநகரத்தில் இன்று அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், சொல்லுங்க, இன்னைக்கு அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மாநகரத்தில் நடைபெறுது. எந்த அளவுக்கு எழுச்சியோடு அங்கே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் திரண்டிருக்கிறாங்க? யாரின் தலைமையில் இந்த பொதுக்குழு நடைபெறுகிறது? அதே மாதிரி என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட முன்மொழியப்பட வாய்ப்பு? யாரெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்கள்? விவரங்களை விரிவாக வழங்குங்க. வணக்கம் ரம்யா. அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் காலை 10 மணிக்கு முன்னதாக செயற்குழு கூட்டமும் அதன் தொடர்ச்சியாக பொதுக்குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்லாது சிறப்பு அழைப்பாளர்களும் இந்த செயற்குழு பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பதோடு வரக்கூடிய உறுப்பினர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அவர்களுக்கு தொலைபேசி, செல்பேசி உள்ளிட்ட எந்தவிதமான கருவிகளையும் எடுத்து செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளையும் அதிமுக தலைமை விதித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை 6 மணி முதலிருந்தே அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வருகை தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்புதலை பரிசோதனை செய்த பிறகே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிமுக பொதுக்குழு செயற்குழுவை பொறுத்தவரையில் இரண்டாவது செயற்குழுவும் முதல் பொதுக்குழுவும் இந்த ஆண்டுக்கான கூட்டமாக இது நடைபெறுவதாக அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கு அதிமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறக்கூடிய கொலை, கொள்ளை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள், போதைப் பொருள் தாராள புழக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வு, மின்கட்டணத்திலிருந்து பால் விலையிலிருந்து தொடர்ந்து உயர்த்தப்படக்கூடிய வரிகளையும் கட்டணங்களையும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி வரி நிலுவைத் தொகை, மாநிலங்களுக்கான வரி பகிர்வு மற்றும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியும் ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழுவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய 3வது பொதுக்குழுவாக இது அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த ஆண்டில் வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு வகுக்கப்பட வேண்டிய வியூகங்கள் மற்றும் 2026 நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள், கூட்டணி அமைப்பு தொடர்பான பல்வேறு விவரங்களையும் இந்த கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் உரையாற்றுவார்கள் என்ற முதற்கட்ட தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழுவை பொறுத்தவரையில் செய்தியாளர்கள் மற்றும் பத்திரிகைகளுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அனுமதியின்றி அந்த அழைப்பதில் இல்லாமல் யாரும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது, எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்று விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு 100க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் நாம் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டத்திற்கு வர இருக்கிறார். 9:30 மணி அளவில் அவர் இல்லத்திலிருந்து புறப்படுவார் எனவும் அவர் வருகை தந்த பிறகு செயற்குழு கூட்டம் கூடி பொதுக்குழுவில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது, பொதுக்குழுவில் யார் யார் உரையாற்ற இருக்கிறார்கள், யார் யார் எந்தெந்த தீர்மானத்தை முன்மொழி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களும் செயற்குழுவில் ஒப்புதல் வழங்கப்பட்டதற்கு பிறகு பொதுக்குழு கூட்டி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இருப்பதாகவும் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் பெரும்பாலான சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் சமூக வலைதளங்களும் அதிமுக மீண்டும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய 4வரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு முழக்கத்தை பொதுக்குழு உறுப்பினர்கள் சிலர் எழுப்ப இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடுமையான பரிசோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரம்யா. அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநகரம் ஸ்ரீவாரு மண்டபத்தில் இன்று நடைபெறுகிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இன்று நடைபெறுகிறது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் அதிமுக பொதுக்குழு இன்று கூடுகிறது. சென்னை மாநகரம் ஸ்ரீவாரு மண்டபத்தில் இன்று அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் திரளாக பங்கேற்கின்றனர். உட்கட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு.